நம்ம போன வருஷம் தமிழ்நாடு தோட்டக்கலை டிபார்ட்மெண்ட்லேருந்து டெரஸ் கார்டன் கிட் வாங்கியிருந்தோம். அதனுடைய ஃபுல் வீடியோ டீட்டெயில்டாக நம்ம சேனலில் இருக்குது. லிங்க் வந்து மேலே கொடுத்துருக்கேன் பாருங்கள். இப்போ அவங்க கொடுத்துருந்தா கோகோ பீட் பற்றின ரிவ்யூ நம்ம பார்க்கலாம். இந்த கிட்டில் டோட்டலாக 12 kgs ஆஃப் கோகோ பீட் கொடுத்துருக்காங்க. இந்த கோகோ பீட்டோட குவாலிட்டி பார்த்தீங்கன்னா நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுற அளவுக்கு இருக்காது. கொஞ்சம் டீசன்ட் குவாலிட்டியில் தான் இருக்குது. இப்போ இதனுடைய ப்ராசஸ் மெத்தட் என்னங்கிறத பார்க்கலாம். இப்போ நம்ம இது மாதிரி ஒரு டப்பில் வந்துட்டு ஒரு கொக்கோபீட் பிளாக்கை போட்டு நல்லா உடச்சி விட்டுக்கலாம், தண்ணி ஊற்றி ஊற வைக்கிறதுக்காக. நான் ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி இதனுடைய குவாலிட்டி வந்து அந்தளவுக்கு வந்து பெஸ்ட் குவாலிட்டிலாம் கிடையாது. ஒரு ஓகேவான ஒரு டீசெண்டான ஒரு குவாலிட்டியில் தான் இருக்கும். பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், நிறைய நார் மண்ணெல்லாம் கலந்துருக்கு. இப்போ நம்ம இந்த கொக்கோபீட் டப்பில் வந்துட்டு ஒரு 15 லிட்டர்ஸ் ஆஃப் வாட்டர் நம்ம ஊற்றுறோம். இது வந்து 5 லிட்டர் கேன் நாங்கள் எடுத்திருக்கோம். நாங்கள் எங்கள்கிட்ட இருக்கிற இந்த 5 லிட்டர் கேனை 3 டைம்ஸாக நாங்கள் வந்து தண்ணி ஊற்றுறோம். அப்போ தான் அது நல்லா அப்சர்வ் ஆகும். தண்ணி வந்து ரொம்ப ஊற்றாமல் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றுங்க, அப்போ தான் அது நல்லா அப்சர்வ் ஆகும். இந்த கோகோ பீட் ஃபுல்லாக சோக் ஆகிற அளவுக்கு எல்லா தண்ணியும் நம்ம ஊற்றி ஊற வைக்க போகிறோம். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இந்த கோகோ பீட் வந்து எவ்வளோ தண்ணி வந்து அப்சர்வ் பண்ணியிருக்குன்னு. அதனால தான் இந்த கோகோ பீட் வந்து செடிகளுக்கு யூஸ் பண்ணுறோம். நல்லா செடியோட அந்த ரூட் எல்லாத்தையுமே மாய்ஸ்சர் கண்டென்ட்டோட லாக் பண்ணி தண்ணி நல்லா அப்சர்வ் பண்ணி உங்கள் செடியை வந்து எப்போதுமே கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக வச்சுருக்கோம். இப்போ நம்ம தண்ணி ஊற்றி நல்லா ஊற வச்சுருக்க கோகோ பீட் இப்படி தான் இருக்குது. இது நல்லா நீங்கள் வந்து ஐடியலாக 10 to 15 மினிட்ஸ் கிட்ட நீங்கள் விட்டுட்டிங்கன்னா இது மாதிரி நல்லா எக்ஸ்பேண்ட் ஆகி உங்களுக்கு டபுள் த டைம் நம்ம கோகோ பீட்டோட வால்யூம் கிடைக்கும். இந்த டப்பு ஃபுல்லாக நம்மளுக்கு கிடைச்சிருக்கு பாருங்கள். நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்க இந்த கோகோ பீட்டு 15 to 20 மினிட்ஸ் நல்லா ஊறி எக்ஸ்பேண்ட் ஆகி சூப்பராக நம்மளுக்கு கிடச்சிருச்சு. இப்போ இந்த கோகோ பீட்டையும் தண்ணியும் நம்ம பிரித்து எடுக்கிற ப்ராசஸ் பார்க்கலாம். இந்த கோகோ பீட்டை ஃபில்டர் பண்ணுறதுக்கு நீங்கள் 2 கையும் வச்சு நல்லா பிழிஞ்சு எடுத்தாலே தண்ணியெல்லாம் எடுத்து வந்துடும். அப்படி இல்லைன்னா இது மாதிரி ஒரு பெரிய ஃபில்டர் எடுத்துட்டு நீங்கள் கோகோ பீட்டை வந்து போட்டிங்கன்னா தண்ணி சூப்பராக ஃபில்டர் ஆயிடும். கை போடாமல் மெஸ் ஃப்ரீயாக நீங்கள் இது மாதிரி பண்ணலாம். இது ஒரு ஈஸியான ஹேக்கும் கூட. நாங்கள் இந்த மெத்தட் தான் யூஸ் பண்ணுவோம். கையில் புளியாமல் இது மாதிரி ஃபில்டர் பண்ணோம்னா கொஞ்சம் ஈஸியாகவும் முடிஞ்சிடும், கையும் வந்து இழுக்காகாமல் இருக்கும். இதே மாதிரி நம்ம டப்பில் இருக்க எல்லா கோகோ பீட்டையும் தண்ணி இல்லாமல் வெறும் கோகோ பீட் மட்டும் ஃபில்டர் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இந்த ஃபில்டர் பண்ண கோகோ பீட்டை தரையில் நல்லா இது மாதிரி பரப்பி விட்டு ஒரு நாள் ஃபுல்லாக நல்லா வெயிலில் காய வச்சுக்கோங்க. நம்ம கோகோ பீட் வந்துட்டு 1 டே ஃபுல்லாக நல்லா வெயிலில் காஞ்சதுக்கப்புறம் இப்படி தான் இருக்குது. இப்போ வந்து செடி வைக்கிறதுக்கான கரெக்ட் ஸ்டேஜுக்கு இது வந்துருச்சு. இப்போ இதனுடைய ஃபைனல் ரிவ்யூ என்னன்னு பார்க்கலாம். கோகோ பீட்டோட ஃபைனல் ரிவ்யூ அண்ட் ஓவரால் ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 5க்கு 3 கொடுக்கலாம். பிகினர்ஸ்க்கு வந்து குட் தான், ஆனால் வந்து ஒரு ப்ரீமியம் எக்ஸ்போர்ட் கிரேட் கோகோ பீட்னா இது வந்து நாட் தட். நல்லா சோக் பண்ணிங்கன்னா பிளாக்ஸ் வந்து சாஃப்டாகவும் ப்ளஃபியாகவும் ஆகுது. நீங்கள் வந்து க்ரோ பேக்கில் வந்து போதுமான அளவு ஃபில் பண்ணுற அளவுக்கு இருக்குது. நீங்கள் ஒரு பேசிக் கார்டனிங் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா கல் எதுவும் பெருசாக இல்லாமல் உங்களுக்கு இது வந்து கரெக்டாக போதுமான அளவு இருக்கும். இந்த கோகோ பீட்டோட டிஸ்அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா பார்ட்டிகல் சைஸ்லாம் அன்ஈவனாக இருக்குது, இன்கன்சிஸ்டண்ட்டாக இருக்குது. சில பிளாக்ஸில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபைன் டஸ்ட் இருக்குது, ஃபைபர் பீசஸ்லாம் சின்னதாக இருக்குது. நீங்கள் ப்ரீமியம் கோகோ பீட்டுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அதில் வந்து டெக்ஸ்டர் வந்துட்டு யூனிஃபார்மாக இருக்கணும். இதில் அப்படி இல்லை. கோகோ பீட்டோட குவான்டிட்டி வந்து ஸ்மாலாக தான் இருக்குது. அதாவது கிட்டில் கொடுத்துருக்கிற 6 க்ரோ பேக்ஸ்க்கு வந்துட்டு இந்த கோகோ பீட் வந்து சரியானதாக இருக்குது, போதுமான அளவு இருக்குது. நீங்கள் எக்ஸ்ட்ரா பாட்டில் இல்லைனா வேறு க்ரோ பேக்கில் வைக்கிறீங்கன்னா பத்தாது, நீங்கள் எக்ஸ்ட்ரா வெளியே தான் வாங்கணும். ஃபைனலாக இந்த கோகோ பீட் வந்துட்டு பிகினர்ஸ்க்குனா ஓகே, அக்செப்டபிள் தான். குவாலிட்டி வந்து நல்லாயிருக்கு. ஆனால் வந்துட்டு நீங்கள் வந்து ஆல்ரெடி வச்சுருக்கீங்க, நீங்கள் திருப்பி வந்துட்டு நீங்கள் ஒரு கோகோ பீட் வாங்குறீங்க அப்படின்னா இது வந்து நாட் ரெக்கமெண்டபிள். ஆனால் தமிழ்நாடு தோட்டக்கலை டிபார்ட்மெண்ட்லேருந்து வாங்கின இந்த ஓவரால் டெரஸ் கார்டன் கிட் வந்து ரேட்டுக்கு ஒர்த்து தான். ஆனால் கோகோ பீட் தான் அந்தளவுக்கு குவாலிட்டி இல்லை. ஸோ கொஞ்சம் லோ குவாலிட்டி தான்.